வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சசிகாந்த். இது உங்கள் சன்சி ஐஏஎஸ் அகாடமி ப்ரெசன்ஸ். ஓகே. இன்று நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இன்னும் 50 நாள் தான் குரூப் 4க்காக இருக்குது. அதனால் குரூப் 4க்காக ஒரு டைம் டேபிள் மேக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ டைம் டேபிள் சிலர் படிப்பாங்க. ஆனால் ப்ராப்பராக அவங்களுக்கு டைம் டேபிள் மேக் பண்ண தெரியாது. அதனால் அவங்க பாட்டுக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம், என்ன பண்ணுறோம், எதுவுமே நமக்கு அந்த டைமிங்கில் நமக்கு தெரியாது. ஏன்னா எக்ஸாம் கிட்ட வர வர நமக்கு ப்ராப்பரான அந்த டைம் டேபிள் அனலைசஸ் இருக்காது. ஒன் டேவை நம்ம எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த இது அவங்களுக்கு இருக்காது. அதை நாம் கரெக்டாக பண்ணணுங்கிறதுக்காகவே சன்சி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நாம் என்ன பண்ணியிருக்கோம், டிஎன்பிசிக்கு குரூப் 4க்கு 2025 ஒரு குரூப் ஸ்டடி ப்ளஸ் செல்ஃப் ஸ்டடியாக படிக்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் மேக் பண்ணியிருக்கோம். இது 50 நாட்களுக்குமே இது நம்ம இதே மாதிரி முறையில் நாம் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பெறலாம். அந்த டைம் டேபிள் தான் என்னென்ன எப்படியெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீக் மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இந்த டைம் டேபிளில் இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுபடி ஓனாக நீங்களே டைம் டேபிள் மேக் பண்ணிக்கலாம். அது போக நமக்கு வீக்லி ஒன் டே டெஸ்ட் வச்சு அதோட டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்குண்டான வாட்ஸ்அப் அந்த டெலகிராம் லிங்க் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். அது போக ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அந்த இதில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். இந்த ப்ரோக்ராம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனாக செல்ஃப் ஸ்டடியாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்குண்டான சப்ஜெக்ட் வைஸ் நம்ம அலோகேஷன் கொடுத்துருப்போம். இதை நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அதுக்கான டைமு எல்லாமே அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெஸ்ட்டை நாமளே அதுக்குண்டான டெஸ்ட்டை கொடுத்துருவேன். அந்த டெஸ்ட்டை நாம் எடுத்துகிட்டு அதை நம்ம டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்சர் டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முழுக்க ஃப்ரீயாகவே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி தான். சக்ஸஸுங்கிறது நம்ம ஒரு மந்த்ரா மாதிரி பார்க்கலாம். சக்ஸஸுங்கிறது சில நேரம் நம்மளை விட்டு தள்ளி போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, சரியான திட்டமிடல் இல்லாதது தான். அப்போ நம்ம என்றைக்கு சரியாக திட்டமிட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அதுபடி நம்ம நடப்போம். அதுக்கேற்ற மாதிரி அந்த சக்ஸஸுங்கிறது நம்மளை தேடி வரும். என்ன சிலபஸ் இருக்குதுன்னு பாருங்கள். முதல் வீக் போட்டிருக்கேன். இப்போ இன்றைக்கி மே 26 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். 26லேருந்து 1ஆம் வரையும் ஒரு ஃபஸ்ட்டு வீக்கு. அதுக்குண்டான பாடங்கள் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் 6th to 7th தமிழ் புக்கு, நியூ அண்டு ஓல்டு புக் படிக்கிற மாதிரி. நமக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா காலை, மதியம், இரவு அப்படின்னு பிரிச்சுருக்கேன். இப்போ காலையில் நம்ம எந்திரிக்கிற டைம் தான். எழுந்திருக்கிற டைம்னு பார்த்தோம் அப்படின்னா 4 to 12 வரையும் ஒரு இது சொல்லியிருக்கேன். இதில் நம்மளால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுதோ நம்ம படிக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு 8 ஹவர்ஸ் அதில் வருது. நான் ஒரு 5 ஹவர்ஸ் மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி 5 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கேன். அதுபோக ஜிஎஸ்சில் பொது அறிவில் பொறுத்தவரையும் எக்கனாமிக் பாடத்துலேயும் ஹிஸ்ட்ரி பாடமும் எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா இதில் தான் அதிக வெயிட்டேஜாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. 20 மதிப்பெண்ணுக்கு இதில் வர்றதுனால நம்ம இது ரெண்டையும் முதல்லே ஸ்ட்ராங்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறனால தான். அதை மதியத்தில் 12 மணிலேருந்து 6 மணி வரையும். அதில் நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் நான் ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். அது போக மேக்ஸ் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறனால சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக, அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, தனி வெட்டி, கூட்டு வெட்டி முதல்ல எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 to 10. இது ஒரு 3 ஹவர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம இதை 1 வீக் நம்ம இதை மட்டுமே யோசித்து இதை மட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இதோட பாடங்கள் எல்லாமே இப்போ ஜிஎஸ் எக்கானமிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க 10th லெவலுங்கும் போது. 9th 10th இதில் வர ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் நல்லா நம்ம தெளிவாக படிச்சுக்கிறது மிகவும் நல்லது. அதுபோல் மேக்ஸும் அப்படி தான். புக் வைஸே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அது போகவே நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எஃபெக்ட் நல்ல முயற்சி செய்கிறோமோ அதுபடி நம்மளுடைய சக்ஸஸும் நம்மளை ஈஸியாக தேடி வரும். சேர்ந்து பயணிப்போம். நன்றி.